என் அன்பு வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை துணிந்திரன் டிவி வாயிலாக துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் காண நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. வணக்கம் ஐயா. தேர்தல் அறிக்கைகள்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் இலவசங்களை அள்ளி தெரிகிறாங்களே, இது சரிதான்? கண்டிப்பா அதை நம்ம இலவசம்னு எடுத்துக்காம ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறப்பா இருக்குன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. எதனால இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அரசாங்கம் அப்படின்றது பல்வேறு திட்டங்கள்ல பல்வேறு இடத்துல அதை வலியுறுத்திட்டு வருவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மகளிருக்கு எல்லாம் பேருந்தில் இலவசமும் கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகாக ஸ்டாலின் ஐயா ஆட்சி தொடர்ந்தாலும் அதை மாற்ற முடியாது, வேற ஒருத்தர் ஆட்சி மாறி வந்தாலும் மாற்ற முடியாது. இன்னும் கூட எத்தனையோ வருட காலங்களில் வெவ்வேறு ஆட்சி வந்தாலும் கூட ஐயோ அந்த திட்டம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பும். அப்போ மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் அறிவிக்கும் போது என்னாச்சு, எல்லாத்துக்கும் ஆகா இலவச பேருந்து பயணம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, திட்டமாக மாறிடுச்சு. அதுபோல தான் எல்லா இலவச திட்டமுமே கூட. அம்மா அவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவளுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், ஃபேன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஐயா என்ன சொன்னார், இல்லை நான் மிக்சி கிரைண்டராக தரேன். அம்மா சொன்னாங்க, இல்லை மிக்சி கிரைண்டரோட சேர்ந்து ஃபேனை தரேன். பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடறாங்க, எல்லாத்தையும் தந்துட்டாங்க. அது ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாயிருச்சு. இதுவரை அம்மாவுடைய ஃபேன் இதுவரை இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது, இதுவரை அம்மாவுடைய கிரைண்டர் ஓடக்கூடிய வீடுகள் இருக்குது. எல்லாமே அரசு திட்டங்கள் அனைத்துமே எதுவுமே செயல்பாடு இல்லாமலாம் போயிடல. அதே போல் கலைஞரை என்ன பண்ணாங்க, வண்ண தொலைக்காட்சி பெட்டி தந்தாங்க. அதுவரை ஒரு தொலைக்காட்சி பெட்டிங்கிறதுலாம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கும். தொலைக்காட்சியை பார்க்கறதுக்கு போவாங்க, இங்கேருந்து பஞ்சாயத்து கிளர்க் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரே ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. அதில் தான் செய்தி ஓடும். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு வந்துன்னா பெரிய விஷயம். இப்போ எல்லாரும் யூடியூப் எடுத்துக்கிட்டா எப்போ போட்டு பார்த்தாலும் உடனே துணிஞ்சல் டிவிங்கிறீங்க, இல்லை வேற ஒரு டிவிங்கிறீங்க, இல்லை இந்த நிகழ்ச்சிங்கிறீங்க. எந்த அளவுக்கு டிஜிட்டல் வளர்ந்துருச்சு. ஆனால் டிஜிட்டல் யுகமே வளராத ஒரு காலத்தில் மறைந்த தலைவர்கள் மக்களை பற்றி நேசித்ததுனால தான் அந்த இலவச திட்டம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சிச்சு. இதுவரை கலைஞர் டிவி ஓடக்கூடிய இல்லங்கள் இருக்கு, மறுக்க முடியுமா? இதுவரை கலைஞர் டிவி ஓடக்கூடிய இல்லங்களும் இருக்கு. அம்மா கிரைண்டர் ஓடக்கூடிய வீடு இருக்குது, அம்மா மிக்சி ஓடக்கூடிய வீடு இருக்குது, அம்மானுடைய விசிறியை மின் விசிறியை பயன்படுத்தக்கூடிய வீடு இருக்குது. அம்மா கொடுத்தாங்க ஒரு மிதிவண்டி, குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க அதனால் பயனடைஞ்சாங்க. லேப்டாப் கொடுத்தாங்க, எவ்வளோ குழந்தைங்க பயனடைஞ்சாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு கிளான்ஸில் பார்க்கும்போது இலவசமாக தெரியும், திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு திட்டமாக மாறும். அதுபோல் இது ஒரு திட்டமாக நினைங்க. நிச்சயமாக ஏடிஎம்கேனுடைய தேர்தல் வாக்குறுதியில் 10,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, வரவேற்போம். மக்களுடைய பணம் மக்களுக்கு திரும்ப கிடைக்குது. அதே போல் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வரவேற்போம், கண்டிப்பாக வரவேற்கணும். ஒவ்வொரு திட்டமுமே என்ன ஆகும்னா, அரசாங்கத்தினுடைய அனைத்து திட்டங்களையும் நம்ம வந்து வரவேற்கிறது நம்மளுடைய முழு நேர கடமையாக இருக்கணும். அந்த முழு நேர கடமையில் நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம வந்து வரவேற்கணும். அப்போ இது எல்லாமே ஒரு திட்டம், எதையும் நீங்கள் இலவசமாக எடுத்துக்கூடாது. அதே போல் ஐயா சொன்னாங்க, நாங்கள் 8,000 ரூபாய்க்கான கூப்பன் தரோம், வரவேற்போம். ஆமாம், 8,000 ரூபாய்க்கான கூப்பன் தான், வரவேற்போம். அது 8,000 ரூபாய் பணமாக போட போகிறாரா, கூப்பனாக கொடுக்க போகிறாரா, ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறாங்களா, வாஷிங் மிஷின் கொடுக்க போகிறாங்களா, எல்லாத்தையும் எதிர்பார்த்து பார்ப்போம். எந்த ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுவரை நம்ம பார்ப்போம் எந்த ஆட்சி வருதோ. ஆனால் மக்களோட கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்கிறது என்னன்னா, திடீர்னு தேர்தல் போது இப்போ இப்படி கொடுக்கறது வந்து மக்கள் அவங்க காசு கொடுத்து வாங்குறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட ஓட்டுக்களை இந்த மாதிரி ஏமாற்றி வாங்குறதா சில மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள்ன்றவங்க வந்து நீங்கள் யாரை ஒரு கட்சிக்காரங்களை சொல்கிறீங்களா, ஒரு சாராரை சொல்கிறீங்களா, பொதுவாக சொல்கிறீங்களா தெரியல. பொதுவான மக்கள் யாருமே இலவசங்களுக்கு எதிர்ப்பு ஆள் இல்லை. அதை நான் 100% அடித்து சொல்லுவேன். நீங்கள் இலவசம் தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. ஏன் மக்கள் இலவசத்தை எதிர்பார்க்குறாங்க? ஏன் மக்களை எதுக்காக நீங்கள் இலவசத்தை எதிர்பார்க்குற மாதிரி வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் இலவசம் தரல புதுசாக. இதற்கு முன்னாலேயே நமக்கு அப்பனுக்கு அப்பனா சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேருந்து வளர்ந்த நாடுகள்லாம் இலவசம் ஆல்ரெடி தந்துட்டு தான் இருக்குது. மருத்துவ இலவசம் கொடுக்குது, கல்வி இலவசம் கொடுக்குது, எல்லாமே இலவசமாக கொடுக்குது. அங்கெல்லாம் என்னென்னா, ஒரு சவுதி அரேபியா போனீங்கன்னா ஒரு எண்ணெய் கிணறு ஒரு சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க அங்கேருந்து போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கான செலவு என்ன, அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க சாப்பிட்ற செலவு மட்டும்தான். உடம்பு முடியலையா, அரசாங்க ஆஸ்பத்திரி நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். ஒரு ஹார்ட்டில் பிரச்சனையா, அந்த ஹார்ட்டில் என்னைக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகி வருதோ அப்போ திரும்ப வீட்டுக்கு போய்க்கலாம். அவ்வளவு டிஜிட்டலைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. இந்த பணம் எங்கேருந்து வருது? அவங்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே அரசாங்கம் சுரண்டல்கள் கொஞ்சம் குறையும், இங்கே அரசாங்கம் சுரண்டல்கள் கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் அதிகம். இந்த சுரண்டல்களை தவிர்த்துட்டாங்கன்னா மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வரலாம். இதை தான் இந்த தமிழக அரசு
இதற்கு முன்னால வாழ்ந்தும் மறைந்த தலைவர்களும் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்களும் இலவச திட்டங்களை கொண்டு வராங்க, வரவேற்போம். ஐயா, ஆனா அவங்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, அவங்களோட பணத்தை தான் அவங்க திரும்ப பெறுறாங்க, அது இலவசம்னு ஏன் ஒரு பேரை வைக்கிறாங்க? மக்களுக்கு வந்து இலவசமா வாங்கிக்கிறாங்க, இலவசமா பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் தான் மக்களுக்கு வந்து கோபத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வேற வழியில எப்படி சொல்றது? அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிறாங்க, இலவசம் தான் சொல்ல முடியும். இப்ப மகளிருக்கான பேருந்துன்னு சொன்னாங்க, ஸ்டாலின் பஸ்ன்னு ரொம்ப பேர் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்கல்ல, ஸ்டாலின் ஐயா பஸ் ஓடுதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு சில விஷயங்களை இலவசம்னு சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இலவசம் யார் கொடுக்குறா? யாரோ ஒருத்தர் வீதியில் போற வந்து நமக்கு இலவசமா கொடுக்கல. நான் கட்டுற வரி பணத்துல நீ அந்த வரி பணத்தை எடுத்து தான் அரசாட்சி நடத்துற, அரசு பணத்துல இருந்தா நீ கொடுக்குற. அது பேர் நீ இலவசம் சொன்ன, இலவசம் சொன்னாலும் ஏத்துக்கலாம், வெகுமதினு சொன்னாலும் ஏத்துக்கலாம், நீ எந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாலும் ஏத்துக்கலாம். வேற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினாலும் நம்ம கண்டிக்கணும். இலவசங்கிறது நம்ம அரசாங்கம் நமக்கு தருது, அப்பா நமக்கு தந்தா அது பேர் மட்டும் இலவசம்னு அடுத்தவங்க சொன்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்க. அப்பா நமக்கு சொத்து எழுதிருந்தா அது பேர் இலவசம் இல்லையா? அது மட்டும் உங்களுக்கு சன்மானம். இதை சன்மானம் நம்ம சொல்ல முடியாது. அதனால இலவசம் சொன்னாதான் பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வார்த்தை, அறியக்கூடிய வார்த்தை. அதனால அந்த இலவசம்னு சொல்றாங்க. நலத்திட்டம் நிறைய சொல்லிருக்காங்களே, நாங்க மக்களுக்கான நலத்திட்டம் நிறைய செய்யறோம்னு இதே தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க. ஏடிஎம்கேல இருக்கு, டிஎம்கேல இருக்கு, நலத்திட்டங்கள் நிறைய சொல்லலாம். வருங்காலத்துல சொல்றதுக்கு இந்த சேனல் வழியா அவங்களை அறிவுறுத்துவோம். இனிமே இலவசம் சொல்லக்கூடாது, நலத்திட்டம் சொல்லுங்க. அதே போல வாக்கிற்கு பணம் பெறுவது இனமான இழப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சீமான் ஐயா வந்து நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரிதானா? அவரோட கூற்று ஏற்கத்தக்கதா? நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செந்தமிழன் சீமான் ஐயா அவர்கள் இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு, நாளை மறுநாள் ஒரு பேச்சு. இன்று சொல்வார் முருகனின் முப்பாட்டன் என்று. நான் இதற்கு முன்தினம் சொல்லியிருப்பார், முருகனா யார் எங்கேயா இருந்து கொண்டாந்தீங்க அப்படிம்பாரு. நாளைக்கு திடீர்னு பச்சை தொண்டை போட்டுட்டு சாமியே இல்லை மாதிரி திடீர்னு பச்சை தொண்டை போட்டுட்டு அவர் காவல் எடுத்துட்டு போவார். ஆகையால் சில அரசியல்வாதிகள் சொல்வதை அது அரசியலாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஏன் புறந்தலுன்னு சொன்னா கூட தப்பாய் போறோம். என்னையா நீ தள்ள சொல்ற அப்படிமா? புறந்தலுன்னு கூட நம்ம சொல்லல. அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய கூற்றை அதே கூற்றாக வைத்துக் கொள்வோம். அவர் சில விஷயங்களை சொல்லுவார். இன்னைக்கு இனமான காவலர் எங்களை மருத்துவர் ஐயாம்பாரு, நாளைக்கு சொல்லுவார் இவரெல்லாம் ஒரு ஆளை என்னையா பேசிட்டு இருக்க நீ அப்படிம்பாரு. அவரை பார்த்து அரசியல் வந்தமாரு. அப்புறம் உடனே சொல்லுவார், இல்லை நானா சிவகங்கை மாவட்டம் காரைக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகு பண்ணி திட்டல, காரைக்குள்ள அவர் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அழகு பண்ணி திட்டல, நானா கிரிக்கெட் ஆடினேன். நானும் அவருக்கு யாரு கூட கிரிக்கெட் ஆடினது பேர்லாம் தெரியாது. நானா கிரிக்கெட் ஆடினது தெரியுமா, நான் கபடி ஆடினது தெரியுமா பாரு. ஆமா ஆடி இருக்கலாம், அதுக்கு என்ன? உடனே இங்கேருந்து போனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம், அங்கே சொல்லுவார் நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் காலேஜில் கிரிக்கெட் ஆடினேன் அப்படிம்பாரு. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய பேச்சுகள் அவருக்கே அதில் ஒரு நிரந்தரம் வேணும். நம்ம சொல்றது சரியா தப்பான்னு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இது அப்படியே அரசியல்வாதிகளுடைய அரசியல் பேச்சா நம்ம கடந்து போயிடும். ஆனா அவர் சொன்ன அந்த கூற்று சரிதானே? எப்படிங்க, என்ன கூற்ற சொல்றீங்க நீங்க? இல்ல ஓட்டுக்கு நம்ம காசு வாங்குறது ஆமா தப்புதான். அந்த கூற்று சரியானதுதான், ஏற்றுக்கக்கூடியதுதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு நம்ம நினைக்கிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் நீங்க வந்து என்ன சொல்ற, சத்தியம் பண்ணு, தண்ணி மேல சத்தியம் பண்ணுங்கிறான் பணத்தை கொடுத்துட்டு, அப்பதான் நீ எனக்கு ஓட்டு போடுங்கிறான். இல்ல நீ வந்து இது நெருப்பு வச்சு சத்தியம் பண்ணு, கற்பூரத்தை வச்சு சத்தியம் பண்ணு, அப்பதான் நீ ஓட்டு போடுவ. நான் உன் தகப்பன் இல்லையா, நான் உன் பங்காளி இல்லையா, யாரை வச்சு பணம் நேரா வந்து அந்த அரசியல் தலைவர் வந்து கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? யார் கொடுக்க போறா? நம்ம மாமா, நம்ம மச்சான், நமக்கு தெரிந்த அறிமுகமானவங்களை வச்சு பணம் கொடுக்குறாங்க. அப்ப பணம் கொடுக்குமா என்ன ஆகுது? அவங்க சொல்றதை நம்ம கேட்டாக வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும். ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்கறது தப்புன்னு சொல்லக்கூடிய இதே தேர்தல் ஆணையமோ, இதே அரசாங்கமோ, இதே அரசியல் கட்சி தலைவர்களோ, ஏன் நீங்க இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சியை நடத்துறேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் தனியா ஒரு குழு ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் பணம் போறவங்களை கண்டுபிடிக்க ஒரு பாசறை ஆரம்பிங்க பார்க்கலாம். தேர்தலுக்கு பணம் கொடுப்பது தவறு, இதனை கண்டுபிடிப்பதற்கு நான் குழு ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு பாசறை ஆரம்பிக்கிறேன். கட்சி டெபாசிட் இருக்கு போயிடும், ஒரு ஓட்டு வாங்க முடியாது. மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய பணம் மக்கள் வந்து இயலாமையை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறாங்க, நீங்க அதை எடுத்துக்க கூடாது. அப்பங்க என்ன பணம், எங்கிருந்து பணம் வருது? எங்கே செக்கிழுத்து கொண்டு வராங்களா? ஊழல் செஞ்ச பணத்தை ஒண்ணு இந்த ஆட்சியில் ஊழல் செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா கடந்த ஆட்சியில் ஊழல் செஞ்சிருப்பான். ஊழல் செஞ்ச பணத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குற, வாங்குறது என்ன தப்பு? வாங்கிங்க. ஐயா, அமைச்சர் பொன்முடி மற்றும் பிற அரசியல் தலைவர்களோட சர்ச்சைக்குரிய பேச்சு கண்ணியமான அரசியலை பாதிக்குதா? கண்டிப்பா கண்ணியமான அரசியலை பாதிச்சனாலதான் அவருக்கு சீட்டு கொடுக்காம போயிடுச்சு. பாவம் அழுது நிற்கிறார், ஒரு மாதிரி பார்வையெல்லாம் ஒரு மாதிரி. ஆனா அவங்க மகனுக்கு சீட்டு கொடுத்தாரு, கௌதம் சிகாமணின்னு நினைக்கிறேன். அவங்க மகனுக்கு சீட்டு அதே அந்த திருக்கோவிலூர்லேயே அங்கேயே அவங்க ஊர்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அவர் மட்டும் இல்லை, ரொம்ப பேர் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கேட்டு சமீபமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கனுடைய சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி ரொம்ப அவதூறாக பேசியிருந்தாரு.
இவங்களுக்குலாம் இதே பழக்கம் என்னன்னு தெரியல. ஒருவேளை விழுப்புரத்துக்கும் இந்த பெண்களை பற்றி அவதூறாக பேசுறதுக்கும் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி இருக்காங்க. அதுக்காக விழுப்புரம் நமக்கு தேவையில்லாத ஊருன்னு சொல்லணும். ஏன் இவங்க இவ்வளோ கேவலமாக புத்தி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டு பெண்களை நினைச்சு பார்த்தா பெண்களை பற்றி யாரும் கேவலமாக பேச மாட்டாங்க. நம்மை ஈன்றதும் ஒரு பெண், நம்மிடம் இருப்பதும் ஒரு பெண், நம்மை வாழ வைப்பதும் ஒரு பெண் என நினைப்பவர்கள் மட்டுமே பூ உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியும். ஐயா, அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து கூடிய சீக்கிரம் பதவியிலிருந்து விடைபெற போகிறார், நம்ம தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் வந்து மக்களை சந்தித்த போது அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதுல என்ன அவருக்கு ஏன் சந்தேகம் இருக்கு? கண்டிப்பாக எவ்வளவுதான் இருந்தாலும் நிச்சயமா பதவியிலிருந்து போய் தானே மறுபடியும் அவங்க ஜெயிச்சா கூட பதவியிலிருந்து கண்டிப்பா விடுபட்டு தான் திரும்ப முதல்வராக பதவி இருக்க முடியும். அதனால நான் போன வருஷம் முதல்வராக இருந்தேன், நான்லாம் பதவி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதை தான் சொல்ற வராருன்னு நினைக்கிறேன். அவரு தெரியல எப்படின்னு. மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனாலதான் ஒரு விரல் புரட்சின்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. இது விஜய் சொல்றதா இருக்கட்டும், மாற்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சிக்காரங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்டாலின் ஆட்சி வந்துடும் சொன்னாக்க மதிப்பாங்களா யாராவது? அப்படிதான் சொல்லுவாங்க. பரவாயில்ல. அவர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தீய சக்தி தூய சக்தி என்னென்னமோ பேசுறாரு. நான் தூய சக்திங்கிறாரு, மற்றவங்களாம் தீய சக்திங்கிறாரு. எந்த விதத்தில் தூய சக்தி, எந்த விதத்தில் தீய சக்தின்னு தெரியல. அவருடைய கட்சி கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைமை தூய சக்தி என கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தூய சக்தினா எல்லாத்திலையும் தூய்மையாக இருக்கணும். எதில் ஒன்று நீ தப்பு பண்ணா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. பாப்போம், மக்கள் தீர்ப்பு எழுதுவார். தாவேகா தலைவர் விஜயை பற்றி ஒரு தெலுங்கர் தன்னை ஏன் தமிழராக உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு கூற்றளி பேசிட்டாங்க. அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதானா? அது எப்படி அவர் ஒரு தெலுங்கர்னு நீங்க எந்த விதத்தில் சொல்லுவீங்க? அவர் தெலுங்கர்னு நம்ம எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. பிறந்தது தமிழ்நாடு, அவர் பேசுறது தமிழ், அவர் இருக்கக்கூடிய மதம் தெலுங்கு மதம் கிடையாது. உடனே அவங்க அம்மாவை அவர் வந்து தெலுங்கர்னு சொல்லி அப்படி சொல்ல வர்றாரு. அதெல்லாம் ஒரு தவறான கூற்று. அவர் செஞ்ச ஒரே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்றத நம்ம இப்போ எடுத்துக்குவோம். அப்படின்னா அவர் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் இதற்கு முன்னால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஐயா ஜோசப் விஜய்னு ஒரு பதிவு போட்டதுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஃபேஸ்புக் தளத்தில் கிளம்புனுச்சு. ஆனால் அவர் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் ஜோசப் விஜய் ஆகிய நான் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேன். ஏன் அங்கே கிறிஸ்டின் ஓட்டு அதிகம், இப்போ தெரியுது உங்களுக்கு ஜோசப் விஜய்னு. அப்போ ஹெச்ராஜா சொல்லும்போது எதிர்ப்பு தெரிவிச்சது நீங்கள் உட்பட, உங்கள் அப்பா சந்திரசேகர் ஐயா உட்பட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இல்லை என்ன ஜோசப்னு யார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் எப்படி ஜோசப்னு சொல்கிறீங்க? பரவாயில்ல, ஆதாரத்தில் அந்த பேர் தான் இருக்குன்னா ரைட்டு, பேர் இருக்குன்னா நீங்கள் அதை போய் பதிவு பண்ணுங்கள், வேணான்னு சொல்லல. உங்கள் கட்சி கூட்டத்தில் அறிவிக்கும் போது ஜோசப் விஜய்னு அறிவிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அப்போது நீங்கள் மதிக்கக்கூடிய ஓட்டு ஒன்லி இந்த சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஒரு மதத்தை சார்ந்த ஓட்டு மட்டும் தான் நினைக்கிறீங்களா? அப்போ எதை நீங்கள் சொல்ல வரீங்க? இது மட்டும் இல்லைம்மா, நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை மாதிரி அங்கே ஒரு பிரமலை கலர் நிறுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா ஏரியாவிலும் அப்படி தான். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சமூகம் கூட இருக்கோ அவங்க நிறுத்திருக்காரு. ஏன் மாற்றி நிறுத்துங்களேன். அது வேணாம்னு தானே நீ புதுசாக வர. நான் புதுமையை புகுத்த போறேன்னு தான் நீங்க வரீங்க. அப்ப புதுமையை நீங்க புகுத்தணுமா இல்லையா? ஆட்சிக்கு வராமலே நிறைவேற்றணும், அதான் தலைமை. ஆட்சிக்கு வராமலே வேட்பாளர் அறிமுகத்தில் ஐயா சொன்னார்ல, 117 வந்து பெண்கள் 117 ஆண்கள்னு அறிவிச்சார்ல சீமான். ஒரு புதுமை தானே. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது நமக்கு தெரியாது, அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க புதுமையை கொண்டு வாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு. இதே புதுமையை நிறைய இடத்துல வந்து ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு கேப்டன் ஐயா பதிவு பண்ணியிருக்காங்களே. எங்க வன்னியர் சமூகம் அதிகம் இருக்கு அந்த இடத்துல தலித்து நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காரு. எங்க கவுண்டர் சமுதாயம் அங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தெலுங்கு செட்டியார் நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காரு. இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியுமா? ஏன் நீங்க செய்யல? நீங்க உங்களுக்கு பின்னால இருந்து யாரும் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஐயா, ஆனா எல்லா கட்சியுமே வந்து தன்னோட கட்சியோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே டாக்டிக்கா ஃபாலோ பண்ணி மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் எல்லாரும் வெளிப்படுத்தணும். நான் என்ன ஒரு கேள்வி இங்க வைக்கிறேன், இந்த தளத்தின் வாயில என்ன கேள்வி வைக்கிறேன்னா, புதுமையை செய்ய போறேன்னு சொன்னீங்களே, என்ன புதுமையை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. என்னப்பா நீங்க மட்டும்தான் உலகத்திலேயே தலைவரா? நீங்க போகக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வருது, போலீஸ் அனுமதிக்கல, தேர்தல் ஆணையம் இவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாலின் ஐயா அனுமதிக்கிறேன்னு. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மாற்றி சொல்றாரு, தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறேன்னு. அப்போ மற்ற வேலையில இங்கே கிடையாது இந்த நாட்டில். உங்களை ஒருத்தரை மட்டும் தான் பார்க்கறது காவல்துறைக்கு வேலையா? ஏப்பா தேர்தல் அங்கங்கே நடக்குது, வேட்புமனு கூட்டம் நடக்குது, நிறைய பேர் எல்லாரும் தேர்தல் பயணங்கள் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 111 தொகுதிக்கு மேலே தேர்தல் பயணம் போயிட்டுன்னு ஏடிஎம்கினுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட
நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா திருவாரூரில் போய் கூட்டத்தை நடத்த போறாரு. எல்லாரும் தேர்தல் பயணம் அங்கங்கே போயிட்டு இருக்கும்போது ஐயா விஜய்க்கு மட்டும் கொண்டு போய் ஒரு 40,000 போலீஸ் நிறுத்த முடியுமா? ஏன் உங்க கட்சியில தனியா படையை போடலாம்? என்னங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வேலு நாச்சியார் படைன்னு போடுறீங்க. நீங்க உங்க கட்சி கூட்டத்தை ஒழுங்குபடுத்த ஒரு படையை போடுங்க. 10,000 பேர் நிறுத்துங்க. வேண்டாங்க ஒரு 5,000 பேர் 2,000 பேர் நிறுத்துங்க போதும். 2,000 பேர்த்தினால ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான பாதையில அழைத்து வர முடியாதா? எனக்கு நல்லா நான் சொல்லணும்னா இவரு அரசியல் கட்சி நடத்தல, ஒரு சர்க்கஸ் கூடாரம் நடத்துறாரு. ஏன் இதை நான் கண்டனமா பதிவு பண்றேன் அப்படின்னா இவரு தினசரி வந்து முகத்தை காட்டிட்டாருன்னே மக்கள் கூட்டம் வராது. 30 நாளைக்கு ஒரு முறை வருவாரா, ஹாய் ப்ரோன்ட்டு உனக்கு சொல்லிட்டு போவாரா? என்னையாவது ஏன் டெய்லி வந்து உங்க முகத்தை காட்டிட்டு போங்க, இவ்வளவு கூட்டம் வருமானு பார்ப்போம். அப்ப இவங்க என்னத்தை முடிவு பண்றாங்க? இந்த எலெக்ஷன்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 40 தொகுதிக்கு மேல ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட மாட்டாருங்க. இதே அடிப்படையில் போனார்னா 40 தொகுதி மொத்தம் 234 தொகுதி, 200 தொகுதிக்கு மேல ஒரு பிரச்சாரமே போக மாட்டாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 தொகுதி தான். இன்னும் இருக்கிறது எத்தனை நாள்? இன்னும் ஒரு 20 நாள் நினைக்கிறேன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம். இன்னும் ஒரு 20 நாள். ஒரு நாளைக்கு 2 தொகுதி, 40 தொகுதிக்கு மேல போக முடியுமா? இவரு என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப கூட விஜயனுடைய இமேஜ் எப்படி தக்க வைக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்களோ அல்லது அவரை சார்ந்தவங்களோ. விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. சிதம்பர ரகசியம்னு சொல்றவர் தான் சிதம்பர ரகசியம். திறந்து காமிச்சா ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு வெளிச்சம் அங்கிருந்து வரும். தெரியுமா? இவங்க என்ன பண்றாங்க? விஜய் ரகசியம் எப்படி சொல்றாரு? மோடியினுடைய உத்தரவாதம். அதே போல விஜயனுடைய ரகசியம். இந்த விஜயனுடைய ரகசியம் அவருடைய ஃபேஸ் பாதுகாக்கப்படுது. அவருடைய ஃபேஸை வந்து மறைச்சிருக்காங்க, மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேஸை எடுத்து விட்டீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கட்சி அலுவலகம் பனையூர்ல இருக்குல்ல, அல்லது 5 இடத்துல வீடு இருக்குன்னு நீங்க வந்து தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஏப்பா வாங்கப்பா கட்சி நிர்வாகிகள்லாம் வாங்க, பரவாயில்ல ரைட் ஐயா சொல்ற மாதிரி கருத்துப்படிக்கே போவோமே. 1 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாரும் குழுவா வரணும். கரெக்டாக எல்லாருக்கும் நான் போட்டோ எடுத்துக்குவேன். நான் பாட்டு எலெக்ஷனுக்கு அங்கேயும் போக எனக்கு வேலை நிறையா இருக்குது, மக்களை நான் சந்திக்கணும். 234 தொகுதிக்கு போகணும். இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை, எல்லாரும் வாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் நான் இருக்கேன், வாங்க. கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துக்குவோம், முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்துக்குவோம், கிஸ்ஸு கொடுத்து போட்டோ எடுத்துக்குவோம். எடுத்துக்கு திரும்ப உன்னை நோக்கி வரமாட்டான்ல, உன்னை பார்க்கணும்னு தானே வரேன். இவ்வளோ ஏன் இதையே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ரஜினிகாந்த் ஐயா செஞ்சாரு, நீங்க ஏன் செய்யல? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சாரு இல்ல, போட்டோ எடுத்துக்கிட்டாருல, எல்லாரும் வெளி உலகத்தில் பார்த்தீங்களா, மீடியா பூரா பார்த்தீங்கல்ல, ஏன் நீங்க செய்யல? அப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒரு இடம் வேணும், இந்த ஸ்பேஸை நான் உருவாக்கி வச்சு எதிர்பார்க்குறீங்க. இது ரொம்ப தவறான வழிமுறை. கட்சியினுடைய தொண்டர்களை தவறான பாதையை வழி நடத்தாதீர்கள். ஒரு இழப்புனாலும், ஒரு உயிர் இழப்புனாலும் உங்களுக்கும் இழப்பு, எனக்கும் இழப்பு. உங்களுடைய ரசிகர், எனக்கு பொது மனிதர். ஆகையால் அந்த இழப்பை ஏற்படுத்தாத இருக்கிறதுக்கு ஒரு நாள் லீவு போட்டு எல்லாரையும் சந்திக்க வைங்க. வாங்கப்பா, இன்னைக்கு 10 மாவட்டம் வா, நாளைக்கு 10 மாவட்டம் வா, 2 நாள் பரவாயில்ல, எலெக்ஷனுக்கு போகட்டே போகுது. நான் எல்லா இடத்துக்கும் போகணும், சும்மா சம்மந்தம் இல்லாமல் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு அங்கேயும் தெரியக்கூடாது. தேவைப்பட்ட நிர்வாகிகள் மட்டும் தான் அங்கே வரணும். நான் போய் எல்லாம் மக்களை சந்திக்கணும். சொல்லுங்க, எதையும் சொல்லாம யூடியூப்லேயே உட்காந்துட்டு சாய்ச்சலாம் நினைக்கிறீங்க. 234 தொகுதியிலையும் ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறீங்க. மக்களை சாதாரணமாக இட போடுறீங்க. மக்களுடைய தீர்ப்பை பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் ரயில்வே பணிகள்ல ஏன் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படல? தமிழர்களுக்கு ஏன் முன்னுரிமை வழங்கப்படாங்க? தமிழன் தான் தமிழனை பிடிச்சி தள்ளி விடுறானே கீழே. தமிழனை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கான அனைத்து கட்டங்களையும் இங்கே வச்சிருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்கூட்டியே சென்ற நிறைய நேர்காணல சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படியே பீகார் பக்கம் போயிட்டீங்க, நார்த் சைட்லாம் போயிட்டீங்கன்னா பரீட்சை எழுதும் போது கூட என்ன பண்ணுறா, மேலே 3வது மாடியில் ஏடி பிட்டு கொடுத்துட்டு இருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய மீடியாவில் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து புத்தகம் வச்சு புத்தகத்துள்ளையே பார்த்து எழுதுனவர் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, சும்மா சாதாரண ஒரு நீட்டு தேர்வு எடுத்தீங்கன்னா தோட கழட்டுறான், பிள்ளைங்க போட்டிருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய பட்டனை, சட்டை பட்டனை பிக்கிறான், எல்லாத்தையும் பிக்கிறான். அதுக்குள்ளே கேமரா வச்சு இதுக்குள்ளே கேமரா வச்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். இங்கே என்ன பண்ணுறான்னா, மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடாது. எடுத்துக்கோங்களேன், சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், இவன் அடுத்த படிக்கு முன்னேறி போயிடக்கூடாதுன்னு கீழே தள்ளி வச்சுருப்பான். அது தமிழனுடைய சில விதிமுறை இருக்குது, இதெல்லாம் மாற்றணும். இதனால தான் இங்கே தமிழ் நிறைய வரல. தமிழுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஹிந்தி படிக்கல, ரயில்வேல போக முடியல. எத்தனை தமிழனுடைய ஆதங்கம் இருக்குது தெரியுதா? ஏன் இதை செய்யலை கேட்டால், அது மொழி கொள்கைக்கு போகிறீங்க, ரைட்டு, அந்த மொழியும் வேணும்னு நினச்சிருந்தா போயிருப்பாங்க. வருங்காலத்தில் நிறைய போவாங்க, வரக்கூடிய ஆட்சியாளர்கள் சீர் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அது தப்பு. நான் ஃப்ரீயாக விடணும்னு சொல்லலை. அங்கே ஏன்
ஒழுங்கா நடத்தணும்னு கேள்வி கேட்குறேன். இதே பீகார்லேயோ இதே உத்தரப்பிரதேசலையோ நார்த் சைட்லேயோ நடக்கக்கூடிய அவல நிலைகளை ஏன் இந்த ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள்? மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் அதனை தடுக்க வேண்டும் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கூட்டம் கூடும்போது மட்டும் ஏன் மக்கள் இவ்வளவு அளவுல திரள்றாங்க, நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்படுறாரு, ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், அவரை சிதம்பரம் ரகசியமா மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சிதம்பரம் ரகசியம் இருந்து ஐயா வெளியில எந்திரிச்சு வரணும். ஐயா சர்க்கஸ் கூடாரம் நடத்தாம 30 நாளைக்கு மட்டும் தான் சர்க்கஸ் போடுறாங்க அப்படின்னா எல்லாரும் டிக்கெட்டு கொடுத்து போய் பார்ப்பாங்க. சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா சுத்தி அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த அடைச்சி வச்சிருக்கக்கூடிய தடுப்பை எடுத்து விட்டா எவனும் போய் ஒருத்தன் போய் பார்க்க மாட்டான். அந்த தடுப்புல நேரம் நின்று பார்த்துட்டு இவ்வளவுதான் சர்க்கஸா அப்படின்ட்டு போயிடுவான். அதனால என்ன பண்றான், சர்க்கஸ் நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஊருக்கு பாத்தீங்கன்னா தடுப்பு போட்டிருப்பான். சுத்தி தடுப்பு போட்டு உள்ள என்ன பண்ணுவான், ஐயா அந்த இடத்துல தொங்குறான் பாரு, அதுக்கு அதிவேகமா பைக்கை ஓட்டுறான் பாருன்னு சொல்லுவான். ஓப்பன் பண்ணி விட சொல்லுங்க பார்க்கலாம். எவனாவது 10 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ள போறான்னு பார்ப்போம். அதுதான் இங்க செய்யறாங்க. சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம் ரகசியம் என மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வரை விஜய்க்கு திரளானோர் கூட தான் செய்வார்கள். சிதம்பரம் ரகசியத்திலிருந்து வெளி உலகத்திற்கு இவர் வந்து நானும் ஒரு சாதாரண மனிதர் தான், நான் நடிப்பது வெறும் கூத்தாடி தொழில்தான், நடிப்பு என்பது கூத்தாடிக்கு சம்பந்தப்பட்ட தொழில்தான், நடிப்பவர்களை கூத்தாடி எனதான் சொல்வார்கள், ஏன் நீங்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா? இதே ராதாரவி கூட அரசியல் நின்றுருக்காரு. அவருக்கு கொடியை ஊனிட்டு இருக்கும்போது போய் கேட்டிருக்காங்க, ஒரு தோழர் கேட்டிருக்காரு, ஐயா உங்களை பார்க்கலாம், என்ன ஏன்டா பார்க்க வந்தடே, எனக்கு நடிக்கிறது பொழப்பு, உனக்கு கொடி ஊன்றது பொழப்பு, கொடி ஊன்றான்னு சொன்னார். தெருவில் நடந்து போனார். நீங்கள் நடந்து போங்க. ஐயோ போனா விஜய் சுற்றி கொண்டு வந்துடும், பரவாயில்ல முத்தம் கொடுங்க 10 பேருக்கு. நீங்கள் இப்போ எல்லாரும் வேட்பாளர் கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறீங்களே, கொடுங்க, அதோட இப்போ முடிஞ்சிடும்ல, பிரச்சனை முடிஞ்சிடும்ல. எல்லாரும் விஜய் நான் பார்த்துட்டேன், விஜய் நான் தொட்டுட்டேன் இந்த வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி, ஐயா ரஜினியை பார்த்துட்டேங்கிற மாதிரி விஜயை பார்த்துட்டு சொல்லிடுவாங்கல்ல. இதை செய்யுங்கப்பா. மக்களை நீங்கள் மாக்களாக நினைக்கிறீங்க, மக்களாக மதிங்க, அப்போ தான் நீங்கள் எலெக்ஷனில் வின் பண்ண முடியும். காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்களும், அதே போல தாவேகா சார்பில் பிரபு அவர்கள், அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களையும் வந்து சில பேர் போட்டியிட இருக்காங்க. இதுல பெரும்பாலான வெற்றியை யார் தழுவுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வெற்றி அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, பொதுவாகவே 3 விதமா பிரிச்சுக்கணும். அது 4-5 விதமா பிரியுது. ஒரு 3ஆ மெயினா எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு பாக்குறாங்க, 2வது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்கன்னு பாக்குறாங்க நிக்கிற வேட்பாளர்கள், 3வது எந்த ஜாதி எந்த மதம். இது யாரும் மறுக்க முடியாது இல்லைன்னு. இப்போ இந்த காரைக்குடியோ மற்ற மாவட்டமோ எந்த சட்டசபை தொகுதியோ எதுவாக இருந்தாலும் இவர் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர், அதே போல எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர், இதைத்தான். அதுக்கு அப்புறம் தான் அந்த நலத்திட்டம்லாம் நல்லது செஞ்சாரா கெட்ட செஞ்சதெல்லாம் அப்புறம் கடைசி ஆப்ஷன் அது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையில் வரும் பொழுது வேறு விதமாக முடிவுகள் மாறும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, இறுதியினுடைய 4 நாட்களில் ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் எழுதுவோம், அதுதான் உண்மையாக பலிக்கும். தற்போதைக்கு நீங்கள் கேட்கறதுக்கு மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு பதில் சொல்கிறேன். நல்லது ஒரு பதில் ஐயா. அதே போல திருமாவளவன் மக்களவை உறுப்பினராக இருக்கும் பொழுது ஏன் சட்டசபையில போட்டியிடுறாரு? நான் ரொம்ப நாளாகவே இதற்கு முன்னால் ஒரு நேர்காணலில் கூட பதிவு பண்ணியிருந்தேன். அதை நம்ம நேர்காணலில் போய் எடுத்து பாருங்கள், நேயர்களாகி உங்களுக்கு தெரியும். எந்த அரசு கட்சி நான் சொல்ல விரும்பல, எழுதி வச்சுக்காங்க. 100% தமிழகத்தில் தொங்கு சட்டசபைலாம் கிடையாது. சரியான ஒரு ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியில் ஜெயிக்க போறாங்க ஏதோ ஒரு கட்சி. அதை ஏன் நம்ம பேர் சொல்லுவோம், கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னால சொல்லுவோம், இப்ப இல்லை. அப்போ ஒரு எதிர்கட்சி தேவைப்பட போகுது. நாளைய எதிர்கட்சி தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனதரும் என் நண்பர் ஐயா திருமாவளவன் ஐயா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எதிர்கட்சி தலைவராக கூட வருவதற்கு அனைத்து சிறத்தன்மையும் உள்ள தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திருமாவளவன் ஐயா மதிக்கப்படுவார். இல்லை என்றால் ஏதாவது ஒரு கூட்டணி மந்திரி சபையில் கூட அவர் இடம்பெறுவார். இதுவெல்லாம் அரசியல் சார்ந்த முடிவுகள். சரியான கணிப்புகளை நமது துணிநிலை சேனல் வாயிலாக காண்போம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அரசியல்ல மக்கள் தாவேகா தலைவர் விஜய ஒரு ஜோக்கரா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. அது கண்டிக்கத்தக்க விஷயமா? கண்டிக்கலாம் முடியாது. அதை வந்து ஒவ்வொரு அரசியல் வச்சு அவங்க என்ன பண்றாரு, ஏடிஎம்கே ஜோக்கர்னு சொல்றாரு. அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த காலத்துல ஏத்து சொன்னார்ன்றதுக்காக ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டினா எத்தனை தடவை காட்டி இருக்க முடியும்? ஒரு கணத்துல அடிச்சடி தான் பூரா அவ்வளவோ எல்லாம் புண்ணாகி போச்சு. அப்ப அடுத்த கணத்தை எப்படி நான் காட்டுறது? ஓயாம அடிக்கிறாருங்க.
நான் மட்டும்தான், யாருக்கும் யாருக்கும் போட்டி, பிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 50 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, நல்லதோ கெட்டதோ தலைவர் இருக்காங்களோ இல்லையோ, ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் பேசுவோம் 2026 அப்புறம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் எனக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் போட்டி, அதான் அப்படி ஒரு கட்சியே இல்லைங்க. அவருடைய கட்சியை சார்ந்த அந்த நிர்மல்குமார் ஐயா அவர்களும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இவங்களாம் எங்கேயும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எதிராளிகள் தாக்க தான் செய்வாங்க. ஒரு அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், பொறுத்துக்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே நம்ம மேலே அடி விழுவும் போது தாக்க தான் செய்வோம். அந்த தாக்கம் தான் இப்போ தற்போதைக்கு. ஐயா அதே போல கூடவே இதுவும் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தை தான், அவருக்கு வந்து ஊர்ல என்ன நிலவரம் நடக்குதுன்னே தெரியல, ஆனா அவர் வாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாரு நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான். அது அப்படியே தான் நம்ம விஜய் ஐயாவுடைய தந்தையார் கூட அதை பதிவு பண்ணியிருந்தார் ஒரு வீடியோவில். அது இப்போ பதிவு பண்ணதில்லை, கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னால் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள அல்லது இந்த அரசியலில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் விஜய் ஐயா இருக்காங்க 100%. பொதுமக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏன் வெளியில் வரல? திருப்பரங்குன்றத்தில் ஏன் விஜய் ஐயா பூனைக்கு மணி கட்டல? திருப்பரங்குன்றத்தில் உங்களது பதில் என்ன? எங்க போனீங்க? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பிரச்சனைகள் எழும் பொழுது மக்கள் பிரச்சனைக்கு வருவேன், மக்கள் பிரச்சனை. அப்போ திருப்பரங்குன்றம் யார் பிரச்சனை? அது அது கடவுள் பிரச்சனையோ? சரி, ஓகே, அந்த கடவுள் பிரச்சனையை லைட்டாக ஓரம் தள்ளி வச்சிருவோம். கரூர் பிரச்சனையில் உங்களது நிலைப்பாடு என்ன? அதை கேட்டால் சரி நீதிமன்றத்தில் இருக்குறீங்க, சரி ஓகே, அதையும் கூட கொஞ்சம் லைட்டாக ஓரம் தள்ளி வச்சுருக்கோம். நீட்டில் உங்களோட நிலைப்பாடு என்ன? அதை கேட்டால் நாளாக அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி, அப்போ என்ன தான் உங்கள் பிரச்சனை? எதுக்கு தான் பதில் பேசுவீங்க? மக்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லைங்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க? அதுக்கும் பதில் பேச மாட்டேன். எந்த கட்சியும் எதிர்த்தெல்லாம் பேச மாட்டேன், சீமான் ஐயா எதிர்த்து பேச மாட்டேன், மற்றவங்களை எதிர்த்து பேச. நேர் எனக்கு போட்டி முதலமைச்சர் சீட்டு மட்டும்தான். இது தான் எல்லாத்துக்கும். இந்த ஒன்று தான் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிக்கலாம் எல்லாரையும் நினைக்க தோணுது. உங்களை சிறந்த தலைவராக மதிக்கிறோம். கண்டிப்பாக உங்களை போல இன்னும் கூட பல தலைவர்கள் இந்த தமிழகத்தில் வரணும், அப்போ தான் தமிழகம் மிளிரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எடுத்த உடனே இதை செய்வேன்னு சொல்லக்கூடிய நபர் நீங்கள் உங்களுடைய கொள்கையை மட்டும்தான் சொல்லணும். நல்ல பிள்ளைக்கு அழகு அடுத்தவங்க திட்டாமல் இருக்கிறதும்பாங்க. அப்படி சொல்லி தான் எங்கள் வீட்டிலாம் வளர்த்துருக்காங்க. எல்லார் வீட்லையும் அப்படி தான் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஐயாவுக்கு வெளி உலகம் தெரியாமல் அந்த 10 நபர்கள் மட்டும் அடக்கி வைத்துள்ளதாக நானும் அறிகிறேன். அதே போல கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னோட கூட்டணி கட்சி பெயர் கூட அவருக்கு சரியா சொல்ல தெரியல. அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவரை ஜோக்கரா தான் பார்ப்பாங்க. அவங்க கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அவரை எல்லாரும் ஜோக்கரா தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர் அப்படியா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாரு. என்னையா சொல்ல வர நீ? அவர் சேர்ந்துட்டாரா? ஏசி செல்வமா? இல்ல சேர்ந்துட்டாரோ? சரி சரி சேர்ந்துட்டாருன்னா அப்ப அவரை பத்தி புகழ்ந்து பேசுவோம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு இத்தனை சிலையை வைக்க சொன்னார் அப்படின்னு புகழ்ந்து பேசுறது. அவர் சேரணும், அவர் சேரலன்னு சொன்னேன். அவர் சேரலையா? அப்போ அவர் இகழ்ந்து பேசுவார். அப்போ இவங்களுடைய கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே மொத்தம் ஒரு கம்மியான குறைவான நபர்கள். எங்கேயா என்ன திமுகவில் கூட்டணியில் இருக்கிற மாதிரி ஒரு 21 நபர்னா பேர் எல்லாத்தையும் மறந்துடுவார் போல. இவ்வளோ நாளாக யாரை எதிர்த்துருந்தாங்களோ உடனே அவர் மக்கள் செல்வர் ஆகிட்டார் டிடிவி தினகரன். இவ்வளோ நாளாக என்ன பண்ணாங்க, அவர்லாம் ஒரு ஆளாப்பா போங்க. இன்னைக்கு அப்போது கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பேரையே நீங்கள் சொல்ல தெரியல. எங்கே நீங்களாம் ஜெயிச்சு வந்து மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்க போறீங்களான்னு தெரியல. அவர் என்னன்னா அவர் கொஞ்சம் மறக்கக்கூடிய வியாதி இருக்கிறதா நம்புறேன். நான் மறந்துட்டார் பாவம். அவர் யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்து எழுப்பி விடுங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரிலாம் கிடையாதுங்க. முதல்ல ஒரு செய்தி எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக சடனாக ஃபோன் இருக்கு, சடனாக ஒரு ஃபோட்டோ எடுத்து சடனாக போட்டுடுறோம். மீடியாவுடைய பவர் வந்து இப்போ கூடிருச்சு, சமூக வலைதளம் கூடிருச்சு. அதனால் பார்த்து தான் அரசியல்வாதிகள் பேசணும். மக்கள் பொது தளத்தில் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, சரியான தீர்ப்பு மக்கள் கொடுப்பாங்க. ஐயா, ஆனா நேர்காணல்ல முன்னோடியா பேசும் பொழுது அவர் ஒரு மூத்த நிர்வாகி வேற, இந்த மாதிரி பேசினாங்கன்னா மக்களுக்கே சந்தேகம் வராதா, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா? கண்டிப்பா சந்தேகம் வரும்னு தான் சொல்றேன். அது சொன்னா நம்ம அரசியலா சொல்லுவாங்க. கண்டிப்பா மக்கள் அவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பதற்கு யோசிப்பார்கள், அப்படிதான் சொல்லணும். போட மாட்டாருன்னு சொன்னா ஐயோ திமுக சார்பு பேசுறாங்க. மக்கள் யோசிப்பார்கள். பேசக்கூடிய தலைவர்களை மக்கள் யோசிப்பார்கள் என சிந்தித்ததான் பொன்முடி ஐயாவுக்கு இன்னைக்கு தொகுதி தரல திமுகவில். மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள் என் மக்கள். என் மக்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடியவர்கள். பொது வழியில் பேசும் பொழுது பார்த்து பேசணும். தெரியலையா, கட்சி பேர் தெரியலையா, ஏதோ இந்த சொல்கிற மாதிரி நம்ம இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சரை சூஸ் பண்ணி எது கைக்கு வருத போட்டு தட்டு இங்கி பிங்கி பாக்கி பார்ப்போம். அது மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் வணங்குறான்னு சொல்லிட்டு போ.
ஏன் ஒரு பேரை சொல்றது அப்புறம் ஒருத்தர் காதுகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, சரி சரி, அவரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசுவோம் அப்படின்னு புகழ்ந்து பேசுறது. மக்கள் நீங்கள் சரியாக பேசாவிட்டால் மக்கள் உங்களை எடை போட்டு பார்த்து அந்த இடமேசில் நீங்கள் கீழே நிற்கிறீங்களா மேலே நிற்கிறீங்களா பார்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லலை நான். நீங்கள் சரியாக இதுவரை பேசலாம், இனிமேல் பேசணும்னு சொல்லுவாங்க. நல்லதொரு பதில் தெளிவா சிறப்பா நீங்க மக்களுக்கு ஆட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதை வச்சு மக்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா? கண்டிப்பாக சிறந்த ஒரு முடிவை மக்கள் என்றைக்குமே இந்த தமிழகத்தினுடைய மக்கள் சலிச்சவர்கள் அல்ல, எதுக்குமே நிச்சயமா தெளிவான ஒரு முடிவை எடுப்பார்கள். நன்றி ஐயா. வருகின்ற நேர்காணலில் தேர்தலில் துல்லியமான கருத்து கணிப்புகளை காணலாம், காத்திருங்கள். இது துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா கார்த்திகேயன் ஐயாவுடன். நன்றி.